உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறுக்குரிய திருப்பலி வாசகங்களை நாம் இப்பொழுது கலந்துரையாடி நல்ல படிப்பினைகளை கற்றுக்கொள்வோம். பாருங்கள், இன்றைய 3 வாசகங்களும் ஆண்டவர் அனைத்தையும் நன்றாக செய்திருக்கிறார், அகமைகளுங்கள் என்கிற ஒரு அறைகோலோடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தியில் காது கேளாதவர் ஒருவருக்கு ஆண்டவர் நலம் அருளுகின்றார். ஆண்டவர் புதுமைகளை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த நற்செய்தி நூல்களில் காலத்தால் முந்தி எழுதப்பட்ட மார்க்கு நற்செய்தியாளர் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பதிப்போடு அவர் இயேசு எப்படி குணப்படுத்துகிறார் என்பதனை அவர் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார். ஆண்டவர் இயேசு வடக்கே பல இடங்களுக்கு நற்செய்தி பணியாற்ற போய்விட்டு மீண்டும் அவர் கலிலேய பகுதிக்கு வருகிறார். அவ்வாறு வந்த இடத்திலே அவர் இவ்வாறு ஒரு மனிதரை சந்திக்கிறார். அந்த மனிதருக்கு நலம் அருளுவது இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. குணமளிக்கும் சுகமளிக்கும் ஆண்டவர் இயேசுவை நற்செய்தியிலே நாம் சந்திப்போம். இது நடக்கக்கூடிய இடம் கலிலேய கடலை ஒட்டிய ஒரு பகுதியில் இந்த வல்லசேர் நடப்பதை பார்க்கிறோம். இதுவும் இதற்கு அடுத்து வரக்கூடிய 8வது அலகில் வரக்கூடிய பெத்சாய்தாவில் பார்வையற்ற ஒருவர் நலமடைதல். இந்த 2 வல்ல செயல்கள் நாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் அவை வல்ல செயல்கள் போல இருந்தாலும் இன்னொரு பக்கம் உருவகங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசுவுக்கு அருகில் இருக்கிறவர்கள் இயேசுவை கண்டுகொள்ளவில்லை, இயேசுவை விட்டு தூரமாக இருப்பவர்கள் இயேசுவை கண்டுகொள்கிறார். அந்த வகையில் இவர் திக்கி பேசுகிறார். அதாவது பாதி பேச முடியுது, பாதி பேச முடியலை. அப்போ இயேசுவை பற்றி அறிக்கை, இவர் இறைமகனாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு தெளிவு இருக்குது. அதே நேரத்தில் இவர் அதை அறிக்கையிடவும் அவர்கள் தயங்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு குழுமத்தை மார்க் நற்செய்தியாளர் இறைமகன் இயேசு அவர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்று அறிக்கையிடுவதற்கான ஒரு தயாரிப்பு பகுதியாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். காது கேளாதோர் திக்கி பேசுபவர். இவரால் நீங்கள் சொன்ன மாதிரி இயேசுவை பற்றி அறிக்கையிட முடியாது, என்ன தேவைன்னு கூட சொல்ல முடியாது, இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை கூட அவரால் கேட்க முடியாது. இது ரொம்ப, ஏன்னா எப்போதுமே அவர்கள் எல்லாமே எந்த ஒரு வியாதிகள் எது இருந்தாலும் சொல்லி அதை பாவத்தோடு நிகழ்ப்படுத்தி பார்த்தாங்க. ஆனால் இந்த புதுமை மற்ற புதுமையிலிருந்து வித்தியாசப்படுகிறது. அதனுடைய அமைப்பை நம்ம பார்ப்போம், வித்தியாசம் எப்படி படுறது. ஏன்னா இவரால் இயேசுவே மெஸ்ஸியான்னு அறிக்கையிட முடியாது, இயேசு ஆண்டவர் சொல்வதையும் கேட்க முடியாது. அந்த சூழ்நிலையில் யார் இவர்களை கொண்டு வருகிறார்கள், ஏன் கொண்டு வந்தார்கள், இயேசு எப்படி அந்த வல்ல செயலை செய்தார் என்று பார்க்கும் பொழுது, ஆழமா போகும் பொழுது இந்த புதுமையினுடைய அர்த்தம் நமக்கு தெரியும். ஒவ்வொரு புதுமையும் ஒவ்வொரு விதம். ஒரு சில டைம்ல தன்னுடைய வார்த்தையால சுகப்படுத்துகிறார், ஒரு சில நேரத்தில் வார்த்தையே இல்லாம தொடுதலால் சுகப்படுத்துகிறார், ஒரு சில நேரத்தில் அவர் நம்பிக்கையை வைத்து சுகப்படுத்துகிறார், ஒரு சில நேரத்தில் பிறருடைய நம்பிக்கையை வைத்து. இன்னைக்கே கூட பார்த்தீங்கன்னா சிலர் அவரிடம் கூட்டி வந்தனர். அப்போ ஒரு பரிந்துரைக்கிறாங்க அவர்களுக்காக, அவர்கள் நம்பிக்கையை முன்னிட்டு அந்த ஓட்டை பிரித்து இறக்குறப்ப அவர் இந்த 4 நம்பிக்கையை முன்னிட்டு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பார்க்குறோம். அப்படி கடவுள் ஏதோ ஒரு மெத்தட் இல்லை. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு சில நேரத்தில் டக்குன்னு கடவுளை சுருக்கிக்கிறது, இதை செஞ்சாதான், இத்தனை தடவை சுத்தினாதான், இத்தனை தடவை செஞ்சாதான் அப்படின்ட்டு கடவுள் இப்படி தான் செய்வார், இது மாறி போச்சுன்னா செய்ய மாட்டார் அப்படின்லாம் இல்லை. கடவுள் மிகப்பெரியவர். ஆண்டவர் இயேசு பெரும்பாலும் புதுமைகள் செய்கிற பொழுது அந்த புதுமைகள் பெறுகிற நபர்கள் அவர்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். நம்பிக்கையை அவர்கள் 2 மடங்காக இயேசுவிடத்திலே அவர்கள் வைத்தல் வேண்டும். அவ்வாறு அவர்கள் வெளிப்படுத்துகிற பொழுது அவர்களுக்கு அந்த நம்பிக்கை நலமளிக்கும் அப்படிங்கிற ஒரு பண்பினை பார்க்கிறோம். ஆனால் அதற்கு மாறாக இந்த நபர் பேசவும் முடியாதவர், அவர் கேட்கவும் முடியாதவர், கொஞ்சம் அறகுறையாக அவர் கேட்டிருக்கலாம், வெளிப்படுத்த இயலாதவர். ஆகவே அவரை சிலர் இயேசுவிடத்திலே அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவர்களிடத்திலே அந்த நம்பிக்கை இங்கே வெளிப்படுகிறது. இயேசுவிடத்திலே போனால், இயேசு தொட்டால், இயேசு ஒரு வார்த்தை பேசினால் இவர் நலமடையலாம் என்கிற ஒரு நம்பிக்கை அவரிடத்திலே வெளிப்படுகிறது. நலமடைய வேண்டும் என்கிற விருப்பத்தில் அந்த ஒருவரை சிலர் இயேசுவிடத்திலே அழைத்து கொண்டு வருகிறார்கள். பல நேரங்களிலே நாம் பிறருக்காக மன்றாடுகிற ஒரு பண்பு இருக்கிறது. அந்த பிறருக்காக மன்றாடுகிற பண்பு இந்த வசனத்தில் நமக்கு உறுதி செய்யப்படுகிறது. கதை சொல்லி என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அந்த கதையாடல்களை, சில நுணுக்கங்களையும் பதிவு செய்வதில் அவர் மிகவும் சிறந்தவராக இருக்கிறார். 6 வினை சொற்களை பயன்படுத்தி இயேசு வல்லசேர் நிகழ்த்துகிற இந்த நிகழ்வை பதிவு செய்கிறார். முதல்ல அவர் தனியே அழைத்து செல்கிறார். விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார்.
வானத்தை அண்ணாந்து பார்த்து, பெருமூச்சு விட்டு, கடைசியாக திறக்கப்படு. இந்த 6 வினைச்சொற்கள் வழியாக இந்த வல்ல செயல் நடந்தேறுகிறது. இந்த 6 வினைச்சொற்களை நாம் எப்படி பிரிக்கலாம் என்றால் 3 நிலைகளில். முதல்ல, இயேசு தன்னுடைய சமகாலத்து மருத்துவர் போல செயல்படுகிறார். வழக்கமாக அன்றைய நாட்களில் மருத்துவர் உமிழ்நீரை வைத்து குணப்படுத்துவது உண்டு. முதல்ல மருத்துவர் போல. இரண்டாவது, ஒரு சாதாரண மனிதர் ஒரு இறப்பின் முன்பாகவோ நோயின் முன்பாகவோ பார்த்து பெருமூச்சு விடுவது போல ஒரு கையறு நிலையில் பேசுகிறார். மூன்றாவதாக, தன்னுடைய விண்ணகத்துடைய வந்த அந்த அதிகாரத்தின்படி, கடவுளுடைய அதிகாரத்தின்படி எப்பத்தா திறக்கப்படு. அப்போ இந்த மூன்றையும் பார்க்கும்போது சாதாரண சமகாலத்து நபர்களில் ஒருவர், இவர் ஒரு மனிதர், கடைசியில் இவர் இறைமகன் என்ற ஒரு இறை நம்பிக்கையை அறிக்கையிடுவதற்கான ஒரு தயாரிப்பு தளமாகவும் இதை நாம் பார்க்க முடியும். இந்த பகுதியில் அவர்கள் அழைத்து அவர் மீது கை வைத்து குணமாக்க சொல்லி கேட்கிறார்கள். இந்த கை வைத்தல் என்பது ஒரு சைன் ஆஃப் பிளஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கின்ற அற்புதமான செயல். அதனால தான் இந்த ஏற்கனவே நமக்கு இது தெரியும், 6ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தில் படிச்சிருப்போம், இயேசு நோயுற்றோர் மீது கை வைக்க அவர்கள் குணமாகினார்கள். அதே போல் 10ஆம் அதிகாரம் 13-16 வரைக்கும் சிறு குழந்தைகள் மீது அவர் கை வைக்கிறார். கை வைத்தல் என்பது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே, ஏன்னா தனியாக அழைத்து வருது, பரிந்து பேசுதல், என்னை கூட்டிகிட்டு வர்றது. 2வது இயேசுனுடைய செயல், தந்தையர்கள் சொன்னது போல. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வகையான 6 வினைச்சொற்கள், ஆனால் 7 வகையான செயல்கள், அந்த ரிச்சுவல் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில்னா நீங்கள் சொன்னது போல தான். 1, தனியே அழைத்தார், தம் விரல்களை அவர் காதில் இடுகிறார். 3வது அந்த உமிழ்நீர், அந்த உமிழ்நீரார் 4வது நாவை தொடுகிறார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார், பெருமூச்சு விடுகிறார், எப்பாத்தா என்கிறார். இது எல்லாமே மேலோட்டமாக பார்க்குறப்ப ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டும். ஏன்னா இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஸ்பீச் இம்படிமெண்ட், வாய் பேசாதோர், மோகிலாலோஸ் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை வெளியத்தில் 2 இடத்துல தான் வருது. 1, இன்னைக்கு நம்ம படித்த இடம் மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இன்னொன்று இன்னைக்கு நம்ம படிக்க போகிற முதல் வாசகம் எசாயா புத்தகம் 35ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதில் 2 இடத்துல மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மேலோட்டமாக கொடுத்துருக்குறாங்களா? கிடையாது. ஏனெனில் அங்கு சொல்லப்பட்டிருப்பது இங்கு நிறைவேற்றப்படுகிறது. இதில் திருத்தந்தை பிரான்சிஸை கூட ஏஞ்சலஸில் இதை பற்றி சொல்கிறாரு, இது ஒரு பர்சனல் என்கவுண்டர், இது ஒரு சைன் ஆஃப் இன்கார்னேஷன். கடவுள் மனிதரோடு தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய உறவை வெளிப்படுத்துகிறார், உலகுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். 2யுமே அங்கே இணைக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா தனியை அழைத்து, அடுத்தது தொடுதல், அதுவும் முழுமையாக மனிதனாக, தான் மனிதனாக வந்தவர் மனிதரோடு இணைகிறார், அந்த ஒரு உறவை வெளிப்படுத்துறதாகவும் சொல்கிறாங்க. பர்சனல் என்கவுண்டர். இயேசு ஏதோ பொதுவாக நல்லது செஞ்சுட்டு போகிறவர் அப்படி இல்லை, தனிப்பட்ட முறையில் அவருடைய மனதுக்கு ஏற்றவாறு, ஒருவேளை பயத்தில் இருந்திருப்பார், அல்லது தன்னுடைய செயலை தம்பட்டம் அடிச்சிக்காம தனியாக அழைத்து அவருக்குரியதை செய்வது அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை எஃபத்தா அப்படின்னா திறக்கப்படு. இந்த திறக்கப்படுதல் அதில் ஒரு பெரிய ஒரு உருவங்கள் நிறைய சொல்கிறாங்க. திறக்கப்படுதல் ஒரு பக்கம், அது ஒரு விடுதலை. கேட்காமது கேட்கப்படுகிறது, அப்போ பேச முடியாதது பேசப்படுகிறது. ஆனால் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஓப்பன் டு அதர்ஸ், பிறருக்கு உன்னை திறந்து வைத்தல். நீ பிறரை இப்போ நீ கேட்க ஆரம்பிக்கலாம், பிறரோடு நீ உரையாட ஆரம்பிக்கலாம். அப்படின்னா பிறருடைய உறவு வாழ்க்கைக்கு நீ உன்னை திறந்து வை. அப்போ கடவுள் புதுமை செய்கிறார் இந்த இடத்துல. அப்படின்னா நம்மை விடுதலையாக்கி பிறருக்கு உன்னை தர. இன்னுமேட்டு அவர் செவிடர் இன்னுமேட்டு கேட்க ஆரம்பிக்கிறார்னா, லிசன் டு அதர்ஸ், பிறருக்கு செவிமடு. இந்த குறிப்பிட்ட நபர் காது கேளாதவர், அடுத்தால அவர் வாய் பேசாதவர், திக்கி திக்கி பேசுகிறவர். அப்போ இவருக்கு ஒரு வார்த்தையில் குணப்படுத்திட்டு போயாச்சுன்னா அவங்க கடவுள் மையப்படுத்தப்பட்டு விடுவார். இங்கே மையப்படுத்தப்பட வேண்டியது இந்த நபரிடமிருந்து நம்பிக்கை, இந்த நபரிடமிருந்து விசுவாசம். அதைத்தான் மீட்டெடுக்க வேண்டும். அந்த நபர் கடவுளை கண்டுபிடிக்க வேண்டும். இயேசுவை அவர் கண்டுபிடிக்க வேண்டும், அடையாளம் காண வேண்டும். அப்போ இதை ஒரு சடங்கு போல, இதை ஒரு மரபு போல, இதை ஒரு கொண்டாட்டம் போல ஆண்டவர் அங்கே செய்ய, படிப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் அந்த மனிதர் விடுதலை பெற்று அவர் விழிப்படைகிறார். தந்தை சொன்னது போல கடைசியில் அவரை இயேசு மெசியா என்று அவர் அதை கண்டுபிடிக்கிறார். ஆகவே இந்த தன்மை ரொம்ப முக்கியம். இந்த பேயோட்டுகிற நிகழ்ச்சிகள் சில சமயங்களில் அந்த அருங்குடை கூட்டங்களில் வரும். நமக்கு தெரியும், கடவுள் வல்லவர், பேய் கடவுளுக்குரிய வல்லமையை கொண்டிருக்கவில்லை. கடவுள் வல்லமையில் பேய்கள் தோற்று ஓடிப்போய்விடும் என்று தெரியும்.
ஆனால் நீங்கள் இந்த கூட்டத்தில் போய் பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஒரு நோய் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மனுஷனுக்கு ஒரு சுகம் கிடைக்காது. அவர் ஒரு கருத்துருவாக்கத்தை வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு வியாதி இருக்கிறது, அவர் என்னை தொடணும், அவர் என் தலையில் ஜெபிக்கணும், அவர் பேயே போ என்று சொல்லணும். உங்களுக்கு பேய் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய நம்பிக்கையை கிண்டுவதற்காக நீங்கள் உருவகமாய் அவர் மனதில் உருவாக்கி வைத்து விட்ட அந்த சிலை இருக்கிறது அல்லவா, அதை உடைப்பதற்காக பேயை போ அப்படின்னு நீங்கள் போய் அதில் சொன்னீங்கன்னா அந்த மனிதர் விடுதலை அடைவார். அது அவருடைய உளநிலை. இப்போ அந்த மனிதருக்கு கடவுள் மனிதராய் வந்தார், அவர் நிலைக்கு இறங்கி போய் அவர் இந்த செயலை செய்வது உண்மையிலேயே ஒரு நல்ல படிப்பினையாய் அமைகிறது. நாம் வாசித்த அந்த வார்த்தை 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், எஃபாத்தா, இந்த அராமைக் வார்த்தை திறக்கப்படு. இந்த ஒரே வார்த்தை சொன்னால் போதும், நிச்சயமாக அந்த குணமாக்குதல் நடைபெறும். அந்த வல்ல செயல்கள் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஒன்று தந்தையவர்கள் சொன்னது போல இந்த மார்க் நற்செய்தியாளர் தன்னுடைய பகுதியில் இயேசு ஒரு இறைமகன் என்பதை நிறுவிக்கொண்டே இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் இதன் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதே போல பழைய ஏற்பாட்டில் வருகின்ற வார்த்தைக்கு இங்கே அந்த வார்த்தை மனு உருவான இயேசு முக்கியமான மெசியா என்பதை நிறுவுகின்ற வகையில் இருக்கலாம். உதாரணமாக எசேக்கியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்போ இது எல்லாமே இயேசுவில் இணையாக அமையுது. இது அந்த புதுமைகள் நடக்கின்ற பொழுது அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நடந்த பிறகு நடக்கின்ற நிகழ்வு, அந்த புதுமை நடந்த உடனே ஆண்டவர் ஒரு புதுமைகளை செய்கிறப்ப இங்கேயும் சொல்லுகிறார். அந்த சிறுமை உயிர் பெற்று எழ வைத்த பிறகும் சொல்லுவார், சொல்ல வேண்டாம். இந்த மெசையானிக் சீக்ரெட், மெசையா ரகசியம் என்று சொல்லுவார்கள். ஏன் அவர் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார்? மார்க் நற்செய்தியில் நமக்கு தெரியும், மனிதர்களை மட்டுமல்ல தீய ஆவிகளை கூட அதற்றி பேச வேண்டாம், இதை பற்றி சொல்ல வேண்டாம், நீர் யார் என்று எமக்கு தெரியும் என்று சொல்லும்போது வாயை மூடிக்கொண்டிரு என்று சொல்லி அதை அதற்றுவதை நம்ம பார்க்குறோம். அவர் ஏன் விருப்பப்படலை அப்படின்னா ஒரு சில காரணங்களை சொல்லுவார்கள். ஒருவேளை யோவான் நற்செய்தியில் வருவதைப் போல அவரது நேரம் இன்னும் வரவில்லை, அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது, இயேசுவின் பணியை, அவருடைய பணி என்பது சிலுவை சுமக்கின்ற பணி, அதை மாற்றிவிடக்கூடிய ஒரு சில அபாயம் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த புதுமைகளால் மட்டுமே அவர்கள் ஆண்டவர் மெஸ்ஸியா நம்பிடக்கூடாது. இந்த புதுமைகள் ஒரு வழிதான், ஆனால் அந்த கல்வாரி பலி என்பது தான் முக்கியமானது. அதிலிருந்து அவங்க டிவி ஆகிட்டு ஆயிடக்கூடாது. அப்போ ஆண்டவர் வல்ல செயலில் செய்கிற ஆண்டவர் தான் அப்படின்னா, அப்போ துன்பம் வரும்பொழுது, இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் நம்ம சில நேரங்கள் அப்படி தான் இருக்கிறோம். நம்ம துன்பம் வரும்பொழுது ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாருன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போ புதுமைகளோடு மட்டுமே அந்த மெஸ்ஸியாவை கட்டமைத்தரக்கூடாது என்று ஒரு இதாக ஒரு அவசியம் இருந்திருக்கலாம். மூன்றாவது, ஒரு வேளை அது துன்புறும் ஊழியன், அதுதான் முக்கியம். ஏன்னா இங்கே நமக்கு பார்க்கின்ற மெஸ்ஸியா புதுமைகள் செய்பவர் மட்டுமல்ல, உனக்காக உயிரை கொடுக்க போகிறவர், அதை என்பிக்கின்ற வகையில் இருக்கலாம். அதனால தான் போய் சொல்ல வேணாம் என்று சொல்லுவதாக கூட அறிஞர்கள் சொல்லுவார்கள். மெஸ்ஸியா ரகசியம் ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அனுபவமாக இருக்க வேண்டும். இயேசுடைய அனுபவம் தனிப்பட்ட அனுபவமாக இருந்து அதை மற்றவர்கள் அறிக்கையிட வேண்டும் என்பதற்காக நம்ம சொல்லப்பட்டதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதில் இந்த மெஸ்ஸியா ரகசியத்தில் இங்கே மட்டும் ஒரு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நபருக்கு சொல்வதற்கு பதிலாக அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். இதுதான் ஒரு குழுமத்துக்கே இயேசு கட்டளையிடுவது இங்கே மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் இந்த மெஸ்ஸியா ரகசியம். இதை நம்ம மார்க் நற்செய்தியுடைய சூழல், அதாவது அவருடைய குழுமத்துக்கு இது என்ன கருத்தை சொல்லுது அப்படின்னா, இறைவனுடைய அனுபவம் எனக்கு எப்படி இருக்கணும், இறைவனுடைய அனுபவத்தை நான் எப்படி அறிக்கையிடணும், இதுதான் அவங்களுடைய கேள்வி. மார்க் அவங்களுக்கு என்ன சொல்கிறார், தனிப்பட்ட அளவில் நீ அவரை அனுபவித்து உணர், மக்கள்கிட்ட நீ அதை அறிக்கையிடு. அப்போ இறை அனுபவம் என்பது தனிப்பட்ட வாழ்வு சார்ந்தது. தனிப்பட்ட வாழ்வு நான் பெறக்கூடிய அனுபவத்தை குழுமத்திற்கு நான் அறிக்கையிட வேண்டும். அந்த அறிக்கையிடும் போதுதான் இவர் யாவற்றையும் செய்து முடித்தார் என்ற ஒரு ஒட்டுமொத்தமான அறிக்கையை, அவரை பற்றிய ஒரு புரிதலை நான் மற்ற மக்களுக்கு தர முடியும். திருவருட்சாதனத்துக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனால் எல்லா அருளடையாளத்தினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வும் மேற்கொண்டு எல்லாம் விவிலியத்தின் அடிப்படையில் தான், இறைவார்த்தையின் அடிப்படையில் தான். அதில் பார்க்குறப்ப அந்த தீய சக்தியை வெளியேற்றுறதுக்கான ஜபமோ அல்லது பாவத்தை மன்னிப்பதோ அல்லது இன்னைக்கு பார்க்கறது அந்த உதட்டில் சிலுவை போட்டு அந்த குருவானவர் அந்த காதலியும் சிலுவை போட்டு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவோம் நம்ம. இதோ குழந்தை கூடிய விரைவில் இறைவனின் வார்த்தையை காதால் கேட்கவும் நாவால் அறிக்கையிடவும் செய்தருள்வாராக. அப்போ இன்னைக்கு புதுமை ஒரு பக்கம் உடலளவுல சுகம், இன்னொரு பக்கம் 4 பேருக்கு செவி கொடுத்து அப்படின்னு உளவியல் அடிப்படையில் சமூக அடிப்படையில் பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் ஆன்மீக அடிப்படையில் இறை வார்த்தையை கேட்டு இறை வார்த்தையை அறிக்கையிடுகிற ஒரு சீடராக மாற்றுகிற ஒரு புதுமையாகவும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாளில் சிறப்பாக இந்த காது கேளாதோர் பள்ளி
அங்கு பணியாற்றுகிற அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், தந்தையர்கள், ஆசிரிய பெருமக்கள் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். அதை போல பார்வையற்றோர் அந்த பள்ளி அங்கு உள்ள பணியாளர்களை நாம் நினைவு கூறுதல் வேண்டும். மிகுந்த அர்ப்பணத்தோடு அவர்கள் இந்த பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக விவிலிய பணிக்குழு செயலராக நாங்கள் பணியாற்றிய பொழுது திரு சபை சகோதரர்களுடைய பெருமுயற்சியினால் தமிழக விவிலிய பணிக்குழுவோடு இணைந்து பார்வையற்றோருக்கான அந்த பிரெயில் விவிலியம் புதிய ஏற்பாடு திருப்பாடலுடன் கூடியதை நாங்கள் வெளியிட்டோம். அதன் பிறகு அதனுடைய பதிப்பு வெளியிடவே இல்லை. இப்பொழுது நம்ம கத்தோலிக்க பதிப்பெல்லாம் வந்துவிட்டது. அதை அவர்கள் அச்சிடுவதற்கு பெரும் முயற்சிகள் எடுக்க வேண்டும். அவ்வாறு பணியாற்றுகிறவர்களோடு நாம் சென்று பணியாற்றுதல் வேண்டும். சில நோய்களை ஆண்டவர் அற்புதமாய் குணமாற்றுவார். ஆனால் சில நோய்களுக்கு மாற்றாக எத்தனையோ முயற்சிகள் மேற்கொள்கிறார். அப்படிப்பட்ட மொழிகள் இருக்கின்றன, அப்படிப்பட்ட சைகைகள் இருக்கின்றன. அவற்றை நாம் மதிக்க வேண்டும், அவற்றை நாம் ஈடு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஏன் இந்த இடத்தில் மட்டும் தனியே அழைத்து செல்ல வேண்டும்? இது முக்கியமான கேள்வியாக நமக்கு ஒருவேளை நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் கூட என்னுடைய பார்வையில் பொறுத்த வரைக்கும் அந்த வந்த மனிதரை மனிதராக மட்டுமே இயேசு பார்த்தார். அவருடைய குறைகள் அவருக்கு எங்கே சங்கடத்தை மற்றவர்கள் முன்பு விளைவித்து விடுமோ என்பதை உணர்ந்த ஆண்டவர் அவரை தனியே அழைத்து செல்கின்றார். இன்னைக்கு தனிப்பட்ட விதத்தில் போய் பேசுறது, எல்லார்கிட்ட இருக்கிற குறைகள், குறிப்பாக அந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்ககிட்ட இருக்கிற குறைகள், நம்ம பாங்கில் அன்பியங்கள்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. அந்த அன்பியங்களில் ஒவ்வொரு குடும்பங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அன்பிய பொறுப்பாளராகட்டும், அன்பியத்தை சார்ந்தவர்களாகட்டும் அந்த மக்கள்கிட்ட உட்காந்துக்கிட்டு ஒரு பேசும் பொழுது, தனி அவங்களோட போய் உரையாடும் பொழுது, அதே போதும் இன்னைக்கு பொருளாதார உதவின்றது 2வது பட்சம். முதல்ல அவர்களுக்கு தேவைகள் அவங்களுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட இன்னைக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு அவங்கள நம்ம அந்த நிலையில தான் வச்சுட்டு இருக்கிறோம். அதான் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அருமையான வாசம். இயேசு மெசியா தான். ஆனா அந்த மெசியாவுடைய அணுகுமுறை என்ன? மனிதரை மனிதராக மதித்தல். அவர்களும் கடவுளின் சாயல். அதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற படிப்பனையாக நான் பார்க்கிறேன். இறைவாக்கினர்கள் சில சமயங்களில் கனவுகளை காணுகிறவர்கள். அவர்கள் தன் கண்ட கனவுகள் நிஜமாவதும் உண்டு. தென்னாட்டில் வாழ்ந்த, அதுவும் குறிப்பாக எருசலேமில் வாழ்ந்த மக்கள் பபிலோனிய அடிமைத்தனத்தின் பொழுது அவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். அவர்கள் அங்கே கொண்டு போகப்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த புலம்பெயர்கிற அந்த துயரம் ரொம்ப வலியது, ரொம்ப கொடியது. அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு நேரத்தில் எசையா இறைவாக்கினர், நீங்கள் மீண்டும் வருவீர்கள், நீங்கள் மீண்டும் வருகிற பொழுது ஆண்டவர் உங்கள் துயரங்களை எல்லாம் மாற்றி விடுவார் அப்படிங்கிற ஒரு கருத்தினை அவர்களுக்கு சொல்ல, நம்பிக்கை ஊட்ட வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் விளக்கேற்ற வேண்டும். அவர் சொல்லுகிற அற்புதமான அந்த வார்த்தை தான், உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் வருவார், அவர் என்னென்ன காரியங்களை செய்வார், உங்களுக்காக சார்பாக அவர் போராடுவார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகான வார்த்தைகள். யார் யார் உள்ளம் உடைந்து நொந்து நூலாகி கிடக்கிறார்களோ இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நிச்சயம் அவர்களை உசுப்பிவிடும், அவர்களை கனவு காண செய்யும். கனவை நனவாக்குகிற கடவுளை அவர்கள் வாழ்க்கையில் கண்டு அவர்கள் புதுவாழ்வு காண்பார்கள். அழகான ஒரு வாசகம் அல்லவா இன்றைய முதல் வாசகம். நீங்கள் குறிப்பிட்டது போல ஆண்டவராகிய கடவுளுடைய உடனிருப்பை எசையா இறைவாக்கினர் முன்மொழிகிறார். ஆண்டவர் உங்களை தேடி வருவார், உங்களை விடுவிப்பார் என்ற ஒரு வகையான ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். 2வது பகுதியில் அந்த வாக்குறுதி நிறைவேறும் போது என்ன நடக்கும், அதோடைய விளைவு அங்கே சொல்லுகிறார். குறிப்பாக அந்த விளைவு மக்களுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரும். பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர், பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும். முதல்ல மனிதருடைய மாற்றம், 2வது அதை தொடர்ந்து இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்று நாம் 2 நிலைகளில் அந்த மாற்றத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த வாசகம் ஆண்டவர் அவர்களுக்கு வழங்குகின்ற மீட்பினுடைய உறுதி. இந்த கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த நாடு கடத்தப்படுது. அதை விட கொடூரமான விஷயம் எதுவுமே கிடையாது. தெரிஞ்சுக்கணும், நம்ம திருப்பாடல் 137 படிக்க வேண்டும். பாபிலோனின் ஆறுகளில் அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து எழுதோம், எங்கள் யாழினை அரளிச்செடிகளில் மாட்டி வைத்தோம். அப்படியே சொல்லிகிட்டே இருப்பார். சொல்லிட்டு எழுதுகின்ற அற்புதமான வரிகள். அந்த ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படும் பொழுது, ஏன்னா பல மைல்கள் நடந்து போகிறாங்க, உணவு இல்லை, உடை இல்லை, இடம் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்து போயிட்டு அவர்களுக்கு ஏற்படுகின்ற கொடுமை. அந்த மத்தியில் ஒரு பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறான், அவனுக்கு தண்ணி தேடிட்டு இருக்கிறான். ஒரு 2 நாளாக தண்ணி இல்லை, அப்புறமே 3வது நாள் ஒரு அற்புத நீரூற்று அவனுக்கு வரும் பொழுது எவ்வளவு ஆசையாக போவான். அந்த மாதிரியான மீட்பினுடைய உறுதியை கொடுக்கின்ற அற்புதமான வாசகம் தான் இன்னைக்கு முதல் வாசகம். பாலை நிலம் போல ஆகிவிட்ட ஏதோமில் மறுபடியும் வாழ்வு துளிர்க்கும்,
அமைதி நிரம்பும், மனிதர்களுடைய மகங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பும் என்ற அந்த இறையரசின் நினைவூட்டுகின்றது. அதனால்தான் இன்னைக்கு வருகின்ற வாசகங்கள் நற்செய்தி வாசகத்தோடு பொருத்தி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னது போல வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். அப்போ அந்த வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் இது இந்த பாபிலோனின் நாடு கடத்தப்படுதலோடு முடிஞ்சிறது கிடையாது. இது மெஸ்ஸியா வரும்பொழுது நிகழும். ஆரம்பிச்சிருச்சு. எப்போ மெஸ்ஸியா வருவார்? இயேசு வைப்பார். அதான் நற்செய்தியை பார்க்க வேண்டும். அதனால தான் அதுக்கு இணையான ஒரு அற்புதமான முதல் வாசகத்தை தாய் திருவை கொடுத்திருக்கின்றது. வாய் பேசாதர் மகிழ்ந்து பாடுவர். தந்தையவர்கள் சொன்னது போல மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இயற்கைகளும் கூட. எனக்கு ரொம்ப பிடிச்ச அற்புதமான ஒரு இலக்கிய நயத்தோடு அமைந்திருக்கிற வார்த்தை 7வது வசனம். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர்த்தடாகமாகும், தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். அப்போ எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை கவலைப்படாதப்பா, ஆண்டவர் ஒரு அற்புத நீரூற்றை பொழிய போகிறார். மெஸ்ஸியா வரும் பொழுது நடக்கும், உன்னுடைய வாழ்க்கை மேம்படும் அப்படின்னு சொல்லுகின்ற வார்த்தைகள் அந்த பாபிலோன் அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல, இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கூடத்தான். ஏன்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் நிச்சயமாக அதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி அற்புதமான ஒரு வாசகமாக முதல் வாசகம் அமைகிறது. அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வலுவற்றவர்களுக்கு தேவை இரக்கம் அல்ல, நீதி. இப்போ நீதி அடிப்படையில் தான் இரக்கமே அமையணுங்கிறது ஆண்டவராய கடவுளுடைய போதனையாக இருக்குது. பல நேரம் நம்ம இரக்கச் செயல்கள் செய்வதற்கான ஒரு கூட்டமாக அவர்களை நம்ம பார்க்கிறோம். இரக்கச் செயல் செய்வதற்கான ஒரு வழிகாட்டி அல்லது ஒரு வழித்தடமாக, அல்லது அவர்களை பயன்படுத்தி கடவுளுடைய மோட்சத்தை அடைந்து கொள்வதற்கான ஒரு வழியாக, பயன்பாட்டு பொருளாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் பயன்பாட்டு பொருட்கள் அல்லர் யாருமே. வலுவற்றவர்கள் எல்லாருமே அவர்களுக்குரிய நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி எப்பொழுது கிடைக்கும்? கடவுளுடைய வருகையின் போது. அந்த கடவுளுடைய வருகையை நாம் முன்னெடுக்கிறோங்கிற ஒரு நிலையில் நாம் அதை முன்னெடுத்து நீதி கிடைப்பதற்கான ஒரு முயற்சியாக நம்ம இதை பார்க்கலாம். நம்முடைய திரு அவை என்கிற அமைப்பில் வெறும் கல்விக்கூடங்கள், வெறும் விழிப்புணர்வுகள் அல்லது வழிபாடுகள், கோவில்கள் மட்டுமல்ல, நாம் நிறைய இப்படிப்பட்ட இரக்கச் செயல்கள் கொண்ட பள்ளிகள், நிறுவனங்கள், அமைப்புகளை நாம் கொண்டிருக்கிறோம். பார்வையற்றோர் பள்ளிகள், பிறகு இந்த கைவிடப்பட்டவர்களுக்கான தங்குமிடங்கள், முதியோருக்கான தங்குமிடங்கள், பிறகு காதுகளோருக்கான பள்ளிகள், பயிற்சிகள், பிறகு இங்கே நாம் பார்க்கின்ற இந்த வாய் பேசாதோர் இவர்களுக்கான பள்ளிகள், பிறகு உடல் ஊனமுற்றோருக்கான, மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளிகள், பயிற்சிகள் நாம் வைத்திருக்கிறோம். இது வாசகத்தின் பின்னணியில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த பணிகள் போதுமானவையா, இல்லை நாம் இன்னும் இவற்றை அதிகப்படுத்த வேண்டுமா? இதற்கு பொருள் அதிகப்படுத்த வேண்டும், நேரம் அதிகப்படுத்த வேண்டும். மக்களை அங்கு திருப்பயணம், இந்தங்க போங்க, போய் பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க, உங்களுடைய திறமைகளை செலவிடுங்க, உங்களுடைய உதவிகளை அவங்களுக்கு கொடுங்க என்று நாம் மற்ற செய்ய வேண்டும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குன்னா ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். ஆள் பார்த்து, அதாவது 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுவார், நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டால் நீங்கள் செய்வது பாவம், நீங்கள் குற்றவாளிகள் என அச்சட்டமே உங்களுக்கு தீர்ப்பளிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆள் பார்த்து செயல்படுதல், அதற்குரிய விளக்கத்தை கொடுப்பார். இப்போ ஆள் பார்த்து செயல்படுதல் அப்படின்றது என்னன்னா, நான் சக மனிதனை, சக கிறிஸ்துவனாக பார்க்காம, ஏன் ஜாதிக்காரன், ஏன் கட்சிக்காரன், அவனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இப்போ இவன்கிட்ட இருந்தால் கொஞ்சம் ஏதாவது கோயிலுக்கு செய்வான், கோயிலில் நிறையா உண்டியலில் போடுவான் எப்படின்ற அந்த ஒரு நிலையோடு நான் பார்க்கிறேன் என்றால், அது யாக்கோபு திருமுகத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது பாவம். ஆள் பார்த்து செயல்படுதலே பாவம். யாக்கோபு அதை கண்டிக்கிறார். வசதியும் செல்வாக்கும் உள்ளவர்களுக்கு முதலிடம், ஏழைகளுக்கு கடைசி இடம் என்கின்ற ஒரு நிலைப்பாடே நமக்கு சரியில்லை என்பதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாலும் கூட இன்னைக்கு இந்த வார்த்தை அர்த்தமுள்ளதாக, பொருத்தமானதாக நான் பார்க்கிறேன். இந்த வேறுபாடு காட்டுதல் அப்படிங்கிறத மனித உறவு நிலைகளில் பார்க்கும்போது, நம்ம மனிதர்களை பார்க்கும்போது 3 நிலைகளை பார்க்குறோம். ஒன்று இன்டிஃபரன்ஸ், கண்டுகொள்ளாத்தன்மை, அவங்க இருக்கிறாங்களா இல்லையாங்க நமக்கு ஒரு பெரிய விஷயமாக இருப்பதில்லை. 2வது இன்டாலரன்ஸ், அவங்களை முதல்ல இருக்கிறது பொறுக்க முடியாமல் அவரை அழித்து விட நினைக்கிறோம். இதுக்கு 2க்கு இடைப்பட்ட ஒரு நிலையாக தான் பார்ஷியாலிட்டி, வேறுபாடு காட்டுதல். நம்ம காயின் ஆபேல் நிகழ்வில் பார்க்குறோம். அவங்கள அந்த உறவு நிலையில் ஒரு வகையான இன்டாலரன்ஸ், அதனால் காயின் ஆபேலை கொன்று விடுகிறார்.
யோசேப்பு சகோதர நிகழ்வில் பார்க்கும்போது அங்கே நடக்கக்கூடிய ஒரு வகையான இன்டிஃபரன்ஸ், அவருக்கு ஒரு கண்டுகொள்ளாத தன்மையில் இருக்கிறாங்க, பொறாமை காட்டுறாங்க, அதனால் அவரை அழிக்க முயற்சி செய்கிறாங்க. அதுலேயும் ஒரு இன்டாலரன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த நிகழ்வு தொடங்குவதற்கு ஒரு அடிப்படையாக இருப்பது யாக்கோபு காட்டிய ஒரு பார்ஷியாலிட்டி. அப்போ அந்த ஒரு வேறுபடுத்தி காட்டுறது வந்து ஒரு பொறாமை உணர்வை ஏற்படுத்துது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே இந்த வேறுபடுத்தி பார்த்தல் வந்து மனிதனுடைய அடிப்படை அடிப்படை. அப்போ வெளிப்படையான காரணம். அப்போ யாக்கோபு ஒரு ரெண்டை வித்தியாசப்படுத்துது. உள்ளத்தில் இருக்கக்கூடியது நம்பிக்கை, வெளியில் இருக்கக்கூடியது உங்களுடைய பகட்டு. ஆனால் நீங்கள் உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கையை பார்த்து ஒற்றுமை வளர்ப்பதற்கு பதிலாக வெளியில் இருக்கிற தோற்றத்தை பார்த்து நீங்கள் வேற்றுமையை வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்குறார். இதை இன்றைக்கி நம்ம கூட்டியக்கம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதில் முதல்ல சொல்லக்கூடிய அந்த டேக் லைனே கம்யூனியன், தோழமை. பட் அந்த ஒன்றிப்போ தோழமையை வர அடிப்படையாக எதிரியாக இருப்பது வந்து வேற்றுமைப்படுத்துதல். இப்போ வேற்றுமைப்படுத்துதல் நீங்கள் சொன்ன மாதிரி சாதி அடிப்படையில் இருக்கலாம், அல்லது சமூக படிநிலை அடிப்படையில் இருக்கலாம், அல்லது பொருளாதார அடிப்படையில் இருக்கலாம். அப்படி எப்படிப்பட்ட வேறுபடுத்தி பார்த்துதலுமே தவறு. ஏன்னா நம்பிக்கை தான் முதன்மைப்படுத்த வேண்டுமே தவிர வேறுபடுத்தி பார்த்தல் கூடாது. திருத்தூதர் பணி 10:34 பார்க்குறோம், கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை. அப்போ அந்த கடவுளை தான் நான் நற்கரணையிலே பெறுகிறேன். நம்ம ஒரு 5 வாரமாக நற்கரணை பற்றிலாம் பார்த்தோம். நம்ம திரு அவை என்பது கிறிஸ்துவின் திரு உடல். அப்போ நம்ம தான் கிறிஸ்து அப்படின்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வாசகம் வந்து ஒரு சவால், இன்னைக்கு ஒரு அழைப்பு. எப்படி? உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பீடு செய்யாதீர்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாக கடவுள் அன்பு செலுத்தி உயர்த்தி இருக்கிறார். நம்ம உலகின் பார்வையில் அவங்க ஏழை அப்படின்னு நினைக்கிற, அல்லது உலகின் பார்வையில் இந்த ஜாதி, அல்லது இது வேஸ்ட்டு, அல்லது இந்த கலரு, அல்லது இந்த திறமை இல்லாதவன், அல்லது இந்த படிப்பு தான் படிச்சிருக்கிறேன்னு கடவுள் பார்வையில் அப்படிப்பட்டவர்களை உயர்த்தியிருக்கிறார். சிறுவன் தாவீதை உயர்த்தினார், தேர்ந்தெடுத்தார். அது மாதிரி திக்குவாயன் மோயிசனை பயன்படுத்தி எப்பேற்பட்ட விஷயங்களை செஞ்சார். கடவுளால் எல்லாம் முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு இன்னைக்கு ஒரு உணர்வு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. சில முக்கியமான இயக்குநர்கள் நமக்கு பிடிக்கும் என்றால் அவர்கள் நாம் பார்க்காத கோணத்தில் ஒரு நிகழ்ச்சி அவர்கள் விளக்குவார்கள். அப்படித்தான் யாக்கோபு நமக்கு வந்து கடவுளுடைய பார்வை எப்படி, மனிதர்களை பார்க்கிற பார்வை எப்படி, நாம் பார்க்கிற இந்த வேறுபாட்டு பார்வைகளில் அல்ல, கடவுள் வேறுபட்டு பார்க்கிறார். ஏழைகள் உங்களுக்கு ஆசிரியர்கள், ஏழைகள் உங்களுக்கு படிப்பினையாக இருக்கிறவர்கள், ஏழைகள் உங்களுக்கு பாடப்பொருள், ஏழைகள் விசுவாசத்தில் அவர்கள் உங்களுக்கு கருப்பொருள். அவர்களை உற்று பார்த்து நீங்கள் மாறுங்கள், வாருங்கள், வளருங்கள் என்று அவர் இன்றைக்கு சொல்லித் தருகிறார். இன்றைய வாசகங்கள் நாம் துள்ளி மகிழ்ந்து குதித்து ஆடும்படியான அற்புதமான நற்செய்தி நமக்கு கொண்டு வந்து தருகிறது. இந்த வார்த்தைகளை வாழ்வாக்குவோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.